தெரியுது I am அக்ஷய். applying for a DevOps job. In the interview process, how much knowledge is expected from me? என்ன ஸ்டேஜஸ்ல should I be stronger? Follow up question வந்து he is currently working as a system administrator. How to get exposed to DevOps அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அரவிந்த் நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க இதுக்கு. ஓகே, நீங்க எனக்கு சொன்னதை அப்படியே நான் சொல்ல போறேன் அக்ஷய். ஆக்சுவலி ஒரு 4 வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதே தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் கிளவுட் கத்துக்கணும் நம்ம. பேசிக்கலி ஏடபிள்யூஎஸோ அஜூரோ என்ன கிளவுடோ லைக் முடிச்சிடணும். தென் டெவாப்ஸ்க்கு வரும்போது ஒரு 2 வேஸா நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் சைடு, இன்ஃப்ரா சைடுன்னு சொல்லிட்டு நம்ம டெவாப்ஸ் அப்ரோச் பண்ணணும் பேசிக்கலி. ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு வரணும்னு உங்களுக்கு லைக் ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ளிகேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் லைக் வர முடியும். அந்த ரிலீஸ் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்ளிகேஷன் பத்தி எப்படி லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் ஹேண்டில் பண்றோம், என்ன மாதிரி ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்லையும் பார்க்கணும். தென் குபர்நெட்டிஸ், ஹெல்ம் சார்ட்ஸ், ஆர்கோ சிடி அதுவும் பார்க்கணும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வெர்டிகலாக பிரிச்சுட்டு ஒரு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம், தென் தியரிட்டிக்கலா மட்டும் படிக்காம லைக் ஒரு குபர்நெட்டிஸ் கிளஸ்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி ஒரு ஜஸ்ட் குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு லைக் நம்ம அப்ரோச் பண்ணோம்னாலே ஒரு லிமிட்டெட் பீரியட்ல நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு பேஸான பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அது வந்து என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம இயான் மஸ்க் ஆயிட போகுது இல்லை, கரெக்டா? நம்ம வந்து ஒரே நாள்ல வந்து வேற லெவல்ல போயிட மாட்டோம். கரெக்ட். வேற லெவல் அப்படின்ற அந்த டெஃபினிஷனுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். உங்களுக்கு என்ன ஆஸ்பிரேஷன்ஸ், உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும் லைஃப்ல அப்படின்றது வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். அவங்களோட எக்ஸ்போஷர், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் சர்க்கிள் எல்லாருமே டிசைட் பண்றது தான் அவங்களோட தாட் ப்ராசஸ் அண்ட் அவங்க கன்சியூம் பண்ற கண்டென்ட், ரைட்? அண்ட் இதெல்லாமே வந்து இட் டேக்ஸ் டைம். ஓகே, ஸோ அரவிந்துமே வந்து ஒரு 4 years கழிச்சு he is in this position. நீங்க முன்னாடி இந்த சேனல்ல பாலாஜி பார்த்திருப்பீங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் கூட பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லாருமே வந்து they have taken their own time, they have been consistent throughout the years. Maybe they are relaxing a little bit now அப்படின்னா it's because of a lot of hard work in the last few years. Okay, but on a few years, it's not few months, it's not few days, it's not few weeks. Okay, ஸோ அப்போ வந்து சிவா, அரவிந்த் சொன்ன மாதிரி நீங்க வந்து யூ ஸ்டார்ட் ஆல் த வே ஃப்ரம் லினக்ஸ் நெட்வொர்க்கிங் as your basics, revisit your basics, then go to a cloud-based platform, then go towards anything related to DevOps, but surrounding applications. ஏன்னா that's really important. அது ஒரு சூப்பரான பாயிண்ட் அவர் சொன்னது. You have to be able to understand applications. See, I don't want you to code applications. I want you to understand applications. Why are they written in a way they are written? Why are they saying these are microservices? Why are they saying these are monolith applications? And then if they are microservices, அதுல என்னெல்லாம் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதுல எப்படிலாம் வந்து கோட் எழுதுவாங்க, பாலிகிளாட்டா கூட எழுதலாம், என்ன எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸோட பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி when you start slowly understanding applications, then you slowly understand build and deploy, then you slowly understand branching, then you slowly understand releasing, then you slowly understand versioning, then you slowly understand security, you slowly understand testing. இது எல்லாமே ஸ்லோவா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒன் பை ஒன் போனதுக்கு அப்புறம் when you come to the deployment aspects, அப்பதான் வந்து உங்களுக்கு GitOps அந்த மாதிரி ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து you end up thinking about. அதே நான் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய பேங்க்ஸ்ல பார்த்தது, சும்மா ஒரு ஹெல்ம் அப்கிரேட் இன்ஸ்டால் பைப்லைனை கூட போட்டு போயிடலாம். நான் வந்து எதுக்கு ஆர்கோ, ஃப்ளக்ஸ் இப்படி அப்படின்னு ஒரு GitOps டூல்லாம் போகணும்? ஜென்கின்ஸ் பில்டு பைப்லைன்லயே இமேஜ் டேக் மட்டும் எடுத்து டிப்ளாய் கொடுத்து ஹெல்ம் சார்ட் நேரம் அப்ளை அடிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் குபர்நெட்டிஸ் YAML மேனிஃபெஸ்டோ மட்டும் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஹெல்முக்கு கூட போல, ரைட்? பட் ஆனா இண்டஸ்ட்ரியே அந்த சைட்ல போய் GitOps வரைக்கும் போயிட்டாங்க என்னைக்கோ. நம்மலாம் இப்பதான் ஸ்லோ அடாப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஓவர் த இயர்ஸ், ரைட்? அதெல்லாம் வந்து பொறுமையா டுவர்ட்ஸ் தி எண்ட் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் குபர்நெட்டிஸ், dedicate your life towards that ecosystem, not only to K8s but components surrounding K8s and the whole landscape of CNCF, whole landscape of open source tools. அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு டொமைன்ல what it provides. Secret management becomes a domain,
சர்வீஸ் மெஷ் பிகம்ஸ் அ டொமைன், பேக்கப் அண்ட் ரெஸ்டோர் பிகம்ஸ் அ டொமைன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆர் டொமைன்ஸ் சரௌண்டிங் Kubernetes. அதுதான் ஈகோ சிஸ்டம் ஆஃப் KX நான் சொல்றேன். அதெல்லாமே வந்து உங்களோட என்டையர் லைஃபையே வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபியூச்சர்ல ஒரு 2-3 வருஷம் கழிச்சு டைம் இருந்தது அப்படின்னா அப்ப பாருங்க ML ஆப்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்லாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.